Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி வீடியோ ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு கார்டன்லேருந்து அறுவடை செய்த பொருட்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுகேத்தி பார்த்தீங்கன்னா இந்தளவு பெரிய சைஸில் வந்துருந்தது. நார்மலாகவே கடையிலெல்லாம் சின்ன சைஸில் தான் கிடைக்கும். இது வந்து வேறு வெரைட்டி வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். வரும்போது தான் பார்த்தோம், பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்குது. இந்த காய் ஒன்றே 2 கிலோ கிட்ட பிடிக்குது. பட் வந்து முத்தலை நார்மல் இதில் தான் சமைக்கக்கூடிய பதத்தில் தான் இருந்துச்சு. பட் வந்து வேறு வெரைட்டின்னு நினைக்கிறேன். இது அப்படி முறிச்சிடுங்க, கவனம். வாவ், அம்மா, ஓ தேங்க்யூ. அடுத்ததாக வந்து சமையலுக்கு தேவையான தக்காளி பறிச்சிட்ருக்கிறேன். நம்மளை வந்து இந்த செரி டொமேட்டோ வந்து சலட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து நான் நிறைய எங்கள்கிட்ட இருக்கிறனால வந்து இது சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன். அன்றைக்கி இறால் கறி வச்சுருந்தேன். அதனுடைய லாங் வீடியோ வந்து உங்களுக்கு வர்ற நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்ததாக வந்து ஈவினிங்கில் வந்து உருளைக்கிழங்கு, நாங்கள் வந்து முளை வந்த கிழங்கெல்லாம் சும்மா அதில் வந்து நட்டு விடுறது. ஸோ அப்படி வந்த கிழங்குல பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அளவில் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருந்தோம். தோண்ட புதியல் மாதிரி அப்படியே கிளற நல்ல வெள்ளைன்னு வந்துகிட்டே இருந்தது. பார்க்க ஆசையாகவே இருந்துச்சு. அதனால ஈஸியாக வந்து நல்ல மண் என்ன இது வேணும். அது நாளைக்கு எடுத்து மத்தியம் அது அழுகிட்டு இப்போ இதுவெல்லாம் கேட்ச் போடல, விழுந்துடாது புல்லு. இதுவெல்லாம் சின்னது. அந்த போதும். இங்கால பக்கம் கொஞ்சம் வெளிச்சம் குறவோ. ஸோ சின்ன இடமா இருந்தாலும் நமக்கு தேவையானதை வந்து போட்டு அதிலிருந்து எடுக்கக்கூடிய பயன்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். ஸோ அப்படி தான் எங்களுக்கு வந்து ஒரு 2 கிலோ அப்படி தான் எடுத்திருப்போம். பட் வந்து அது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ் ஆர்கானிக்னு சொல்லுவாங்கள்ல அது. ஸோ அதனால வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ் கிழங்குல வந்து நாங்கள் சிப்ஸ் போட்டு சாப்பிட்டோம்.